ஜீவநதி ஜீவநதி. ஜீவநதி ஜீவநதி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கர்த்தருக்குள் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஜீவநதி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் எங்களுடைய ஜெப கூட்டங்களில் ஜெபிக்கின்றோம். எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே நிச்சயமாக ஏற்ற வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய கிருபைகளை பொழிந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெயத்தை
அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கொடுப்பார். ஒருவேளை இன்றைய சூழ்நிலையிலே நீங்கள் கண்ணீரோடு, தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவசித்து கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ளும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான தேவ ஜனங்களே, இன்றைய நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரோடு கூட வாழ்கின்ற வாழ்க்கை என்பது அவரோடு ஐக்கியப்பட்டு ஒரு உறவு. இது ஒரு மத அனுஷ்டானம் அல்ல, இது தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான உறவு. அதைத்தான் ஆண்டவர் ஆதி முதற்கொண்டு எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்த பொழுது, பிரியமான தேவனுடைய ஜனங்கள், அதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் எகிப்தில் மிகவும் அடிமைகளாக வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்ட போது ஆண்டவர் அவர்களுக்கு மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் மூலமாக விடுதலை கொடுத்தார். பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு அருமையாக தேவனால் வனாந்தரத்தில் அற்புதமாக நடத்தப்பட்டார்கள். செங்கடலை பிளந்து ஆண்டவர் அவர்களுக்கு வழி திறந்தார். வான மன்னாவை பொழிந்து அவர்களை போஷித்தார். கண்மலையை பிளந்து தண்ணீரை வருவித்து தாகம் தீர்த்தார். அப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தி கொண்டு வரும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் குறிப்பிட்ட சில இடங்களிலே அவர்கள் மிகவும் முரட்டாட்டம் உள்ளவர்களாக, பாவம் துணிகரமாக செய்கிறவர்களாக, நன்றி மறந்தவர்களாக அவர்கள் மாறுகிறதை வேதத்தின் பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு குழப்ப சூழ்நிலையை உருவாக்கினதுனாலே தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வந்தது. அந்த சூழ்நிலையிலே என்னாகும் 14:40 வாசிக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பாவம் செய்தோம். மோசே இடத்துல வந்து சொல்கிறார்கள், நாங்கள் பாவம் செய்தோம், அதனால் தேவனுடைய கோபம் எங்கள் மீது வந்தது என்று அவர்கள் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நன்றியற்ற மக்களாக தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்தபடியினாலே வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேகர் அந்த வனாந்தரத்தில் மரித்தார்கள். அநேக பேர் மரித்ததுனால அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த துக்கத்தின் சூழ்நிலை காணப்பட்டது. அதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் சொன்னபடி அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்காமைகள் தான். ஆகவே மரணம் வந்தது, மரணத்தின் நிமித்தம் துக்கம் வந்தது. அந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். அருமையானவர்களே, நம்ம உலகத்தில் இன்றைக்கு பார்க்கும் பொழுது பலவிதமான மக்களை நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர் தங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அதை ஒத்துக்கொள்வார்கள். எனக்கு இந்த நோய் இருக்கிறது, எனக்கு டயபெட்டிக் இருக்கிறது என்று ஏதாவது ஒரு நோயை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் ஒருபோதும் அதை மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு சிகிச்சையுமே செய்ய மாட்டார்கள். இன்னொரு கோணத்திலே நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அனைவரும் சொல்வார்கள், என்னால் பொறுமையாக இருக்கவே முடிகிறதில்ல, பட்டென்று கோபம் வருது என்று சொல்கிறவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். இப்படி தங்களுடைய குறைவுகளை, பலவீனங்களை ஒத்துக்கொள்ளுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற நீங்கள் கூட அப்படி குறைவுகளை ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு நபராக இருக்கலாம். நீங்களும் உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், சில தவறுகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய மோசமான குணங்கள், இவைகளை நீங்கள் ஒத்துக்கொண்டு சொல்லி கொண்டிருக்கலாம். ஆமாம், என்னிடத்தில் இந்த கெட்ட பழக்கம் இருக்குதான், ஆமாம் எனக்கு கோபம் வருகிறது தான், ஆமாம் எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது தான், குடும்பத்தில் நான் அடிக்கடி இப்படி தவறு செய்து விடுகிறேன் தான், என் மனைவியோடு இப்படி அசிங்கமாய் பேசி விடுகிறேன் தான், என் கணவனோடு இப்படி கோபமாய் நடந்து விடுகிறேன் தான்,
என் பிள்ளைகளோடு மிகவும் கோபமாய் நடந்து கொள்ளுகிறேன் தான் என்று உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களையும் குறைகளையும் நீங்கள் ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருக்கலாம். ஆனால் இப்போ கேள்வி என்னவென்றால், எப்படி ஒத்துக்கொள்ளுகிற நீங்கள், அதாவது உங்களுடைய பலவீனங்களை ஒத்துக்கொள்ளுகின்ற நீங்கள், அந்த பலவீனம், அந்த தவறு, அந்த தீய குணம் இதில் இருந்து விடுபடுவதற்கு, விலகி தூய்மையாய் வாழ்வதற்கு எப்பொழுதாவது நீங்கள் உங்களால் ஆக்கபூர்வமான ஒரு முயற்சி செய்திருக்கிறீங்களா? நீங்கள் இந்த கேள்வியை நீங்கள் உண்மையாக உங்களுடைய இருதயத்தில் வைத்து இதற்கு உண்மையாக நீங்கள் பதில் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே, 10 வருஷமாக எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லுகிறேன், 10 வருஷமாக என்னால் இந்த பலவீனத்திலிருந்து விடுபட முடியவில்லை என்று சொல்லுகிறேனே தவிர, இதிலிருந்து விடுபடுகிறதற்கு நான் ஏதாவது உதவியை நான் நாடி இருக்கிறேனா? இல்லை நானாக கூட முயற்சி செய்திருக்கிறேனா? பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அந்த சூழ்நிலை உங்களுக்கு கவலையும் கண்ணீரையும் வேதனையும் துக்கத்தையும் கொடுக்குமானால் அதில் இருந்து நீங்கள் மீள நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். வேதத்தில் அநேக வழிகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மிக அருமையான இடம் தேவனுடைய ஆலயம். நீங்கள் எந்த துக்கமான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து அங்கே இருக்கிற தேவ ஜனங்களோடு நீங்கள் சேர்ந்து ஆராதனை செய்து பாருங்கள், உங்களுடைய அந்த சூழ்நிலையில் மாற்றம் அடையும். சில பேர் வியாகுலப்பட்டு ஒரு இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு அம்மையார் எனக்கு தெரியும். அவங்க தாக்கப்பட்ட பொழுது அதில் இருந்து அவங்க விடுதலை பெறாமல், இவ்வளவுதான் சொன்னாலும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் ஜன்னலை பூட்டிக் கொள்வார்கள். எல்லா ஜன்னலும் பூட்டப்பட்டிருக்கோ, இருட்டுக்குள்ளே இருப்பார்கள். இருள் அது பாதகமானது. இருள் ஒரு பிசாசின் கிரியை, இருள் ஒரு தீய ஆவியின் கிரியை. அது இருளுக்குள்ளே வைத்து மந்தப்படுத்தி வியாகுலப்படுத்தி இன்னும் உங்களை டிப்ரெஷன் ஆகும். ஆனால் வெளியில் புறப்பட்டு நீங்கள் வந்து விசேஷமாக தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போய் கர்த்தரை எந்த சூழ்நிலையாக இருக்கட்டுமே நீங்கள் ஆராதனை பண்ணுவீர்களானால், அந்த ஆராதனை வேளையில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்போது, தேவனை பாடி துதிக்கும் பொழுது, அந்த ஆராதனை வேளையில் தேவனுடைய பிரசன்னம், இவர் ஜீவனுள்ள தேவன் பாருங்கள். ஆகவே அந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது உங்களுடைய இருதயத்தை அது நிரப்பி, இயேசு சொன்னார், உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. அந்த சமாதானத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். அந்த ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இன்னும் உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்து உங்களை மாற்றுவார். ஆகையினால நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறது மாத்திரம் போதாது, விலகுவதற்கு ஏற்ற முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். சில பேர் தவறுகளை மறைத்தே வாழ்வார்கள். சில பேர் தங்களுக்கு வியாதி இருந்தால் சொல்ல மாட்டாங்க, குறைவு இருந்தால் சொல்ல மாட்டார்கள். வீட்டில் பலவிதமான பிரச்சனை இருக்கும், அதை மனந்திறந்து தேவனுடைய ஊழியத்தில் கூட சொல்ல மாட்டாங்க. மறைத்து தமிழில் சொல்லுவோம், முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைத்தார்கள். பாருங்கள், நம்ம இதெல்லாம் பழமொழி எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அப்படியே மறைத்து வாழ்வார்கள். ஆகவே அவங்களுக்குள்ள விடுதலை இருக்காது. வெளியிலே அவர்கள் நல்ல தோற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அவங்களோட உள்ளத்துக்குள்ளே பயங்கரமான ஒரு போராட்டம், உள்ளத்துக்குள்ளே அமைதியின்மை, உள்ளத்துக்குள்ளே மிக மிக ஒரு போராட்டமான சூழ்நிலைகளை அவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்களை விட என்னிடத்தில் இந்த தவறு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுகிற பண்பு சிறந்தது தான். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருக்கலாம். என்னிடத்தில் இந்த பலவீனம் உண்டு, இந்த தவறு உண்டு என்று மற்றவர்களை விட நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிற சிறந்த பண்பு உங்களிடத்தில் காணப்படலாம். ஆனால் பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் ஒத்துக்கொள்வது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வை தராது. பாவத்தை உணர்வது மட்டும் போதாது. என்னிடத்தில் இந்த பாவம் இருக்கிறது, இந்த குறைவு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுகிறது மட்டும் போதாது. அதை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி நீங்கள் புதிய வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான சமாதானம், தெய்வீக விடுதலையை
நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் பரிசுத்த வேதத்தில் 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாமல் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஐயா, நான் ஒரு மதத்தை நான் பிரசங்கிக்கவில்லை. இயேசு மூலம் அவரை விசுவசிக்கிற எந்த மனிதனுக்கும் வரக்கூடிய பாவ மன்னிப்பும் சாபம் நீங்கிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, இதை தான் நான் சொல்லுகிறேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து மூலமாய் மாத்திரம் வரக்கூடிய இந்த பாவ மன்னிப்பு ஆசீர்வாதத்தை நீங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் அருகில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு சீக்கிரமாக போங்க. போயிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை சென்று அந்த போதகரை சந்தித்து பேசி உங்களுடைய நலமான வாழ்க்கைக்கு தேவையான பிரார்த்தனையை அவர்கள் ஏறெடுக்கும் வண்ணமாக இயேசுவின் மூலம் வருகிற பாவ மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது என்று அவர்கள் ஜெபித்து உங்களுக்கு விளங்கப்படும் வண்ணமாக உதவியை நாடுங்கள். அதை நீங்கள் தான் நாட வேணும். அதை நாடும்படியாக இன்றைக்கு கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு பேசுகிறார். நிச்சயமாக அப்படி செய்வீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்னும் சில தினங்களிலே பெரிய வெள்ளிக்கிழமை வருகிறது, குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம். ஆமாம், இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார். சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினது ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துக்காக அல்ல, உலக மக்கள் எல்லாருக்காகவும். உலக மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்கள், ரோகங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தலையிலே முள்முடி, கைகளிலே ஆணி, கால்களிலே ஆணி, விழாவிலே குத்தப்பட்ட காய் எல்லாம் யாருக்கு என்றால் நமக்காக, எனக்காக, உங்களுக்காக ஆண்டவர் இரத்தம் சிந்தினார். ஆகையினால் தான் நான் முன்னே சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த குட் ஃப்ரைடேயுடைய செய்தி அதுதான். அந்த இயேசு இரத்தம் சிந்தினதுனால நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்தை கழுவக்கூடிய எந்த மருந்தும், அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடிய எந்த ஔஷதமும் இந்த உலகத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே இதை செய்யும். அது இலவசமாய் கிடைக்கிறது. இலவசமாய் கிடைப்பதை நீங்கள் ஏன் வேண்டாம் என்று தள்ள வேண்டும்? இலவசமாய் கிடைப்பது எனக்கு தேவையில்லை என்று ஏன் நீங்கள் அதை ஒதுக்கி வைக்க வேண்டும்? இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மீது ஒரு ஆசீர்வாத திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மீது ஒரு ஆசீர்வாத திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளின் மீது ஆசீர்வாத திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகினாலே ஒத்துக்கொள்வது மட்டும் போதாது, அப்படியே சமூகத்தில் வந்து மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தருகின்ற தீர்வு தான் நல்ல தீர்வு. உலகம் தருகிற தீர்வு நல்ல தீர்வு கிடையாது, அது நிரந்தரமற்றது. அதனால் நிரந்தரமான ஒரு தீர்வை இயேசு கிறிஸ்து என்னும் உலக ரட்சகர் உங்களுக்கு தர வல்லவர். நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற இடத்துல, ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த ஊழியக்காரர் சொன்னார், இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி என்னை சுத்திகரிக்கும் என்று. இப்பொழுது நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை கழுவி சுத்திகரிங்க சுவாமி. என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒத்துக்கொள்கிறது மட்டும் போதாது, என் பலவீனம் இருக்கிறதுன்னு சொல்வது மட்டும் போதாது, குறை இருக்கிறது என்று சொல்வது மட்டும் போதாது, குடும்பத்தில் என்னால் பிரச்சனை வருகிறது என்று சொல்வது மட்டும் போதாது. இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றம் வர என் இருதயத்தை அர்ப்பணிக்கிறேன். என்னை மாற்றும், என் குணாதிசயம் மாறட்டும், என் வாழ்க்கை மாறட்டும், என் செயல்கள் மாறட்டும், என் சொல் மாறட்டும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் அர்ப்பணிப்பை கனம் பண்ணுவார். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் உம்முடைய ஊழியக்காரனான அடியனுடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் தங்கள் இருதயங்களை தாழ்த்தி இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற, அவர்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற கர்த்தர் கிருபை செய்தரலாம். எத்தனையோ நாட்கள் இவங்க ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க, ஆனால் பூர்ணமான விடுதலை இல்லாமல் குடும்பங்கள் தவிக்கிறது, சொந்த வாழ்க்கை போராடுகிறது. இவற்றிலிருந்து முழுமையான வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் ஒரு புது கிருபையை கொடுத்தரலாம். உடைய பிள்ளைகளாக இவர்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நித்திய ஜீவனின் பாதையில் இவர்கள் செல்ல கிருபை புரிந்தரலாம். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தெய்வீக சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக.